ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதிகம்பர மகாராஜுக்கு ஜெய். ஸ்ரீ குரு சரித்திரா அத்தியாயம் 44. நெசவாளர் அடைந்த பேர். நான்காரகன் மேலும் நடந்ததை சொல்லணும்னு சொல்லி சித்தமுனிவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தார். அவரும் சொல்ல ஆரம்பித்தார். கான்காபுரத்தில் தந்துகன்னு நெசவாளன் ஒருத்தன் இருந்தான். அவன் எப்போதும் ஸ்ரீமடத்தை பெருக்கி சுத்தம் பண்ணி நீர் தெளித்து கோலம் போட்டுட்டு தூரத்துலேருந்து ஸ்ரீ குருவை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். அவனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுவான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவராத்திரி வந்தது. சிவராத்திரிக்கு முன்னாடியே அவனுடைய உறவினர்கள் அவன்கிட்ட வந்து எல்லாரும் ஸ்ரீசைலம் போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், நீனும் எங்களோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ அவன் சொன்னான், எனக்கு அந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனரே இங்கே என்னுடைய ஸ்ரீ குருவாக இருக்கும்போது நான் எதுக்கு அங்கெல்லாம் வரணும், நான் வரலன்னு சொல்லி மறுத்துட்டான். உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒரு முட்டாள், ஒன்றா போய் கூப்பிட்டோம் பாருன்னு சொல்லிட்டு ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டாங்க. இவனும் வழக்கம் போல் ஸ்ரீமடத்துக்கு வந்தவுடனே ஸ்ரீ குரு அவனை அழைச்சி, உறவினர்கள் எல்லாரும் ஸ்ரீசைலம் போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன் போகலன்னு கேட்டார். அதுக்கு தந்துகன் சொன்னான், அவங்க எல்லாரும் மூடத்தனத்தினால ஒரு இடத்துக்கு தேடி போகிறாங்க பகவானை. ஆனால் என்னுடைய ஸ்ரீ குருவோட மலரடிகள்லேயே இந்த எல்லா க்ஷேத்திரமும் இருக்கும்போது, நான் இல்லாத க்ஷேத்திரமே உங்கள் திருவடியில் இல்லாத க்ஷேத்திரமே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் போகணும்னு சொல்லி அவன் கேட்டான். சில நாட்களில் சிவராத்திரியும் வந்தது. அன்னைக்கு தந்துகன் வந்து விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணான். சங்கமத்துக்கு நேராக போய் நீராடிட்டு ஸ்ரீகுருவை கண்டு அவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான். அவனை நோக்கி ஸ்ரீகுரு, அப்பனே, உன்னோட உறவினர்கள் எல்லாரும் ஸ்ரீசைலத்துக்கு போயிருக்காங்க, நீ முன்னாடி எப்போயாவது ஸ்ரீசைலம் போயிருக்கியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஸ்ரீ குருவை வணங்கிட்டு அவன் சொன்னான், ஐயனே, தங்களோட மலரடிகள் தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, எந்த க்ஷேத்திரமும் எனக்கு தெரியாது, இங்கேயே நான் எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஸ்ரீகுரு அவனோட பக்திக்கு மகிழ்ந்து, அப்படியானா நான் உன்னை ஸ்ரீசைலத்துக்கு அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லிட்டு என் பாதுகைகளை பற்றிக்கோ, கண்களை மூடிக்கோன்னு சொன்னார். அவனும் அப்படியே செஞ்சான். அடுத்த கணத்திலே ஸ்ரீசைல க்ஷேத்திரத்தில் பாதாள கங்கை பக்கத்தில் இவன் 2 பேரும் நின்றுருந்தான். கண் திறந்து பார்த்த உடனே தந்துகன் மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நின்னான். ஸ்ரீகுரு அவன்கிட்ட, நீ நேராக போய் மொட்டை அடிச்சுட்டு மல்லிகார்ஜுனை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேயே வா, நான் திரும்ப இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். தந்துகனும் அப்படியே மொட்டை அடிச்சுட்டு மல்லிகார்ஜுனை தரிசனம் பண்ணிவிட்டு உறவினர்கள் எல்லாரையும் தரிசனம் பண்ண போகும்போது உறவினர்கள் எல்லாரையும் பார்த்தான். அவங்க இவனை பார்த்துட்டு, வரவே முடியாதுன்னு சொன்னேன், எப்படி இப்போ வந்த, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டியா, நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ தான் ஸ்ரீகுருவோட வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க யாருமே நம்பலை. அவங்க நம்பாததை அவங்கள நம்ப வைக்கவும் இவன் முயற்சி எதுவும் பண்ணலை. மல்லிகார்ஜுனேஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக இவன் பாட்டுக்கு போயிட்டான். அங்கே போனால் அவன் பார்த்தது மல்லிகார்ஜுனரையே பார்க்கல, ஸ்ரீ குருவே அங்கே உக்காந்துட்டு அங்கே எல்லா பூஜையும் அவரே ஏற்றுக்கிறத இவன் பார்த்து மெய்சிலிருந்து போனான். தரிசனம் முடிஞ்சது. மறுபடியும் அதே இடத்துக்கே திரும்ப வந்துட்டு ஸ்ரீகுரு கிட்ட தான் தரிசனம் பண்ண அந்த காட்சியை விவரமாக சொல்லி சந்தோஷப்பட்டான். புன்னகையோட ஸ்ரீ குருவும் அவனை கண்களை மூடிக்க சொன்னார், பாதுகைகளை பிடிச்சிக்க சொன்னார். அடுத்த கணமே அவங்க 2 பேரும் கானகாபுரம் சங்கமத்துக்கு வந்துட்டாங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ குரு தரிசிக்க வந்தாங்க. அன்றைக்கி சிவராத்திரியில் எல்லாரும் ஸ்ரீ குருவை தரிசனம் பண்ணிக்க வந்தாங்க. ஆனால் அங்கே ஸ்ரீ குரு இல்லை, உடனே ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்ரீ குரு தந்துகனை எல்லா வீட்டுக்கும் அனுப்பி அவங்க எல்லாரையும் திரும்ப வர சொன்னார். தந்துகனை பார்த்தோன்னே மக்கள் சொன்னாங்க, ஏன் மொட்டை அடிச்சுட்டேன், எங்கே போனேன்னு கேட்டோடனே ஸ்ரீ குருவும் நான் ஸ்ரீசைலத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோம், பிரசாதமாக நான் புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன் பார்த்தீங்களான்னு எல்லாருக்கும் காட்டுறான். ஐயனே, தங்களே யாவுமா இருக்கும்போது இந்த மூடர்கள் ஏன் மனிதர்கள் எல்லாரும் தங்களை விட்டுட்டு இவ்வளோ தூரம் ஏதோ க்ஷேத்திரத்தை போய் நாடுறாங்களே, புரியவே இல்லையேன்னு சொல்லி தந்துகன் கேட்குறான். ஸ்ரீகுரு சொன்னார், அப்பனே, ஈசன் உலகெங்கிலும் ஒருவராக இருந்த போதும் கூட அந்தந்த ஸ்தலத்துக்குன்னு சில பெருமைகள் இருக்குது. அதனால தான், அந்த மேன்மை இருக்கிறதுனால தான் மக்கள் அடியவர்கள் எல்லாரும் இந்த க்ஷேத்திரங்களை நாடி வராங்கன்னு சொன்னார். தந்துகன் ஸ்ரீகுரு கிட்ட இந்த க்ஷேத்திரத்தில், அதாவது ஸ்ரீசைலத்தினுடைய மேன்மையை எனக்கு தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டான். உடனே ஸ்ரீகுரு அதை பற்றி விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். தந்துகா, மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவக்ஷேத்திரத்தில் ஏராளமான மகிமைகள் உண்டு. முன்பு ஒரு சமயம் கிராத நாட்டை சேர்ந்த விமர்சன் அப்படிங்கிற மன்னன் ஆண்டுன்னு வந்தான். அவன் நல்லது தீயது எல்லாமே எப்போதுமே பேதம் இல்லாமல் இந்திரிய சுகங்கள் எல்லாத்தையும் இஷ்டம் போல் அனுபவிச்சுட்டு பெண் பித்தனாக இருந்தான். ஆனால் வேலை தவறாமல் லிங்கார்ச்சனை செஞ்சான், சிவபூஜை செஞ்சான். இந்த வழிபாட்டை ஸ்ரத்தையோடையும் செஞ்சான். அவனோட மனைவி ரொம்ப குணவதி, நல்ல குணங்கள் நிரம்பியவன், குமுதவத்தின்னு பேர். கணவன் மற்ற எல்லா விஷயத்திலும் கெட்டவனாக இருந்த போதும் கூட இந்த சிவபூஜை பண்ணுற விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்காருன்னு ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதை அந்த விஷயத்தை அவன்கிட்டே கேட்டான். அவனும் சிரிச்சபடி சொன்னான், அன்புக்குரியவளே, என்னுடைய முன் பிறவி என்னங்கிறது எனக்கு நன்னா தெரியும், அதனால் உன்னோட சந்தேகத்தை நானே தீர்க்கிறேன்.
முன்னாடி பிறவியில் நான் பம்பாபுரத்தில் நாயாக பிறந்து வளர்ந்துன்னு வந்தேன். ஒரு மகா சிவராத்திரி அன்னைக்கு என்னுடைய எஜமானர் வீட்டில் எல்லாருமே சாப்பிடாம விரதம் இருந்தாங்க. எனக்கும் எந்த சாப்பாடும் கொடுக்கல. அதனால் நான் உணவு தேடி மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய சிவன் கோவில் பக்கத்தில் வந்தேன். அங்கேயும் உணவு எதுவுமே கிடைக்கல. கோவிலுக்கு உள்ளே உணவு தேடி போனப்போ அங்கே என்னை பார்த்த சில பேர் கோவிலுக்குள்ளே நாய் வந்துடுதுன்னு சொல்லிட்டு விரட்டி அடித்தாங்க. அங்கே அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் கோவிலுக்குள்ளேயே சுற்றி வந்தேன். அப்போ 3 முறை வலம் வந்தேன். அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு வந்த மக்கள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு இறைவனோட சன்னதிக்குள்ளேயே நுழைஞ்சு அவரை தரிசனம் பண்ணேன். அதுக்குள்ளே கோவில் கதவுகளை மூடி அங்கேயே நான் அடித்து சாகடிச்சிட்டாங்க. இதனால் என்னுடைய உண்ணாவுணவு இருந்து நான் பட்டினியோடு கடந்து கோவிலை 3 முறை சுற்றி பகவானையும் தரிசனம் பண்ணதுனால, கோவிலுக்குள்ளேயே இறந்த புண்ணியத்தினால இந்த பிறவியில் மன்னனாக பிறந்தேன். ஆனால் ஈசனோட வழிபாட்டில் இவ்வளவு ஆர்வம் இருந்தும் கூட முற்பிறவியில் நாயாக இருந்ததுனால என்னால் அந்த புத்தியை மாற்றிக்கவே முடியல அப்படின்னு சொன்னார். உடனே குமுதவதி சொன்னால், மன்னனே, ஈசனுடைய அருள் பெற்றதுனால 3 காலங்களையும் உணர வல்ல ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கிறதுனால என்னுடைய முற்பிறவி பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். விமர்ச மன்னனும் சொல்ல ஆரம்பித்தார் சிரித்தபடியே, இனியவளே, நீ ஸ்ரீசைலத்தில் முற்பிறவியில் ஒரு புறாவாக பிறந்த. ஒரு நாள் ஒரு இறைச்சி துண்டை வாயில் கவ்விண்டு நீ பறந்துட்டு அப்போ அதை பறிக்கிறதுக்காக ஒரு கழுகு ஒன்றை துரத்தினது. அப்போ அதுக்கிட்டேருந்து தப்பிக்க கோபுரத்தையே சுற்றி வந்த. அப்போ 3 முறை வலம் வந்த. நீ கோபுரத்து மீது அமர்ந்திருந்த போது அந்த கழுகு ஒன்றை கவ்வி கொன்னுடுத்து. கோபுரத்தையே 3 முறை சுற்றி வலம் வந்து ஆலயத்தில் இறந்ததுனால நீ சிவபக்தனான எனக்கு மனைவியாக அரசியாக இன்னைக்கு இருக்க. இந்த கதையை கேட்ட உடனே அவ சொன்னான், இன்னிலிருந்து நானும் சிவபக்தி ஸ்ரத்தையோடு இருந்து ஈசனை வழிபடுவேன் அப்படின்னு சொன்னான். இந்த வரக்கூடிய பிறவிகளில் நடக்க போகிறதையும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படியானா கேளு, நான் சிந்து நாட்டு அரசகுமாரனாக பிறப்பேன். நீ சிருஜ்ஜய நாட்டு அரசகுமாரியாக பிறந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பேன். பிறகு சௌராஷ்டிர நாட்டில் அரசகுமாரனாக பிறப்பேன். நீ கலிங்க நாட்டு அரசகுமாரியாக பிறந்து என்னை அடைவேன். அதுக்கப்புறம் 3வது அடுத்த பிரிவில் நான் காந்தார நாட்டு அரசகுமாரனாவேன். நீ மகத நாட்டு அரசகுமாரியாவை. அடுத்தது நான் அவந்தி நாட்டு அரசகுமாரனாவை. நீ தசார்ண அரசகுமாரியாவை. அடுத்து அனந்தம் அப்படிங்கிற மன்னனாவை நான் ஆவேன். நீ யயாதி வம்சத்தில் என்னை மறந்துட்டு ராணியாவை. அடுத்தடுத்து பாண்டிய நாட்டு மன்னனாவை. அப்போ என்னுடைய பெயர் பத்ம வர்ணன். நீ விதர்ப நாட்டில் சுமதி அப்படிங்கிற பெயரோட நீ பிறப்ப. சுயம்பரத்தில் என்னை மணப்ப. அப்படி அந்த பிறவியில் நம்ம 2 பேரும் பல வேள்விகள் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு தேவர்கள் அந்தணர்கள் எல்லாரையும் பூஜை பண்ணி வயசானதுக்கு அப்புறமா அகத்திய முனிவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு துறவிகளாகி இறுதியில் முக்தி அடைவோம். இதுதான் நம்மளுடைய வரப்போகிற பிறவிகள். இது எல்லாமே நமக்கு சிவபக்தி பண்ணதுனால தான் நமக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார். சரி, நம்ம ஸ்ரீசைலம் போய் மல்லிகார்ஜுனேஸ்வரர் வழிபட்டுட்டு வருவோன்னு அவரும் சொன்னார் விமர்ச மன்னர். இந்த கதையை கேட்டுருக்கார் இல்லையா தந்துகா, அந்த தந்துகா க்ஷேத்திர மகிமை இப்பேற்பட்டது. ஒரு நாயும் புறாவும் அரசர்களாக பிறந்து முக்தி அடைஞ்சிருக்கே. தந்துகா, நீயும் இனிமேல் ஈசனை ஆராதனை பண்ணி காணுகாபுரத்தில் மல்லிகார்ஜுனருக்கு சமமான கல்லேஸ்வரர் இருக்கிறார் இல்லையா, அவரை நீ தினமும் ஆராதனை செஞ்சு வழிபடுன்னு ஸ்ரீ குருவும் சொல்கிறார். தந்துகன் உடனே அவருடைய மலரடிகளை விழுந்து, சுவாமி, நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு மல்லிகார்ஜுனேஸ்வரருடைய இடத்துல இருந்து தங்களுடைய தரிசனமே எனக்கு கிடச்சிது. மல்லிகார்ஜுனேஸ்வரராக நீங்களே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கேயும் நிறைஞ்ச பரஞ்சோதி ஸ்வரூபமான உங்களை சரணடைஞ்சதுக்கப்புறமா சிவ பூஜைன்னு ஒன்று தனியாக எப்படி செய்ய முடியும்? உங்களை தவிர வேறு எந்த தெய்வமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்ரீ குருவையே பணிஞ்சு நின்றார். அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறமா ஸ்ரீசைலத்துக்கு போன அவனுடைய உறவினர்கள் திரும்ப தந்துகனை ஸ்ரீசைலத்தை பார்த்ததை பற்றி அவன்கிட்ட விசாரித்தப்ப அவன் சொன்ன எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அது வரைக்கும் ஸ்ரீ குருவை நம்பாத இருந்தவங்க கூட அதுக்கப்புறமா அவரை போற்றி புகழ ஆரம்பித்தாங்க. ஸ்ரீ குருவோட மகிமையை யார் அமுதம் போல பருகுறாங்களோ அவங்களுக்கு ஸ்ரீ குரு அபாரமான கருணை கொடுக்குறார் அப்படின்னு சித்தமுனிவர் நாமதாரகர்கிட்ட சொல்லி இந்த அத்தியாயத்தை இங்கே முடிக்கிறார். அடுத்த அத்தியாயத்தில் அடுத்த கதை பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மா வணக்கம். நமஸ்காரம். ஸ்ரீ ராம்குமார். நன்றி.